அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான ப்ரீ மார்க்கெட் இண்டெக்ஸ் வீடியோ நம்ம இந்த வீக் முடிந்ததுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன லெவல் கொடுத்துருந்தோம் என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து பொசிஷனலுங்க, இன்ட்ராடே கிடையாது. இது இன்ட்ராடே படித்த ஸ்டூடெண்ட் அதை அங்கே மேட்ச் பண்ணி அழகாக ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்டால் பிளைண்டாக பார்க்குறவங்க பிளைண்டாக அப்படியே ட்ரேட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு ரூல் என்னென்னா, டே கேண்டில் படி தான் ஸ்டாப் லாஸ். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வீக்லியில் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து 15 மினிட்ஸாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் உள்ள வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மந்த் பிகினிங்லேயே கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போடுறேன். அந்த லெவல் டே கேண்டில் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இது 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி வராமல் இந்த வேலையை போய் டச் பண்ணிவிட்டு இல்லை இந்த வேலையை போய் டச் சப்போர்ட்லேயே ரெசிஸ்டன்ஸ்லேயே பண்ணி நிற்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? முடியும் பொழுது இல்லை ஸ்டாப் லாஸ் அடித்து ஆப்போசிட்டில் அதுக்கான ப்ராஃபிட் சேர்த்து 200 பாயிண்டாக கொடுத்துரும். இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். இந்த வீக் நம்ம கொடுக்கும் பொழுது இங்கே இருக்கும்போது தான் நான் வீடியோ அப்டேட் பண்ண நினைக்கிறேன். இங்கே இருக்கும்போது ஒரு 2 நாள் விட்டு தான் அப்டேட் பண்ணேன். மார்க்கெட்டு 24,252, 24,338 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் ஆகும். 23,862, 23,742 இது வந்து சப்போர்ட் பிளேஸ் ஆகும். நம்ம இந்த வீக்கு கொடுத்துருந்தோம். இது வந்து எக்ஸ்பைரி டே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3:40 இதனுடைய வேல்யூ முடிஞ்சது. இதனுடைய மதிப்பு நெக்ஸ்ட் வீக்கான லெவல் மறுபடியும் வியாழக்கிழமை அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது எக்ஸாக்டா இங்க இருந்து போனவர் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருந்தோமோ இங்க இருந்துதான் மார்க்கெட் என்ன ஆகுதுங்க, செல் ஆகிட்டே இருக்குன்னு. எவ்வளவு பாயிண்ட் கொடுத்துருக்கோம்? 150 பாயிண்ட். நம்மளோட மினிமம் டார்கெட் எவ்வளவு? 100 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த நியூஸ் என்ன வந்தது ஏதும் நமக்கு தெரியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாறுச்சு நான் முன்னாடியே கொடுத்துட்டோம்ல இந்த வேல்யூஸ். அப்ப ஏன் இந்த வேல்யூல கரெக்டா எடுத்துட்டு அங்க இருந்து திரும்பி போய் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்கிறத நம்புங்க. இன்ட்ராடேலாம் ஃபுல்லி மேக்ஸ், அதை சார்ந்து படிங்க. பொசிஷனும் மேக்ஸ், பொசிஷனுக்கும் மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. அது கூட ப்ளஸ் தியரி ஒரு சில சப்ஜெக்ட் வரும். அப்போ மார்க்கெட் அதனுடைய வேல்யூவில் எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம தான் போயிட்டு இதை பாரு அதை பாரு இப்படி தான் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய வளர்த்துறாங்க. மேக்ஸ் சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு வர சொல்லி கொடுத்தா அங்கே கற்றுக்கிட்டு அது ஒரு கதை செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்போது இந்த வீக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்வோம்.